சார் வணக்கம் சார். பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. சார் நான் வந்து உங்கள்கிட்ட அக்டோபர் 2ஆம் தேதி 2023 நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தேன் சார். ஜாதகத்தில் நான் என்ன கேட்டிருந்தேன்னா, எனக்கு வந்து சொந்த வீடு அமையுமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேங்க. நீங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிவிட்டு அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த டயத்தில் வந்து ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னே வேறு இடத்துல பார்த்தப்ப என்ன சொன்னாங்க, உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சில அப்போ வேறு இன்னொரு இடத்துலையும் கொண்டு போய் காமிச்சேன் ஜாதகத்தை. அப்போ என்ன சொன்னாங்க, அவங்களும் அதே மாதிரி தான், இல்லை உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் வேணால் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் போடுற வீடியோவெல்லாம் வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்து அந்த வீடியோங்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. வீடியோவில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அது பிறகு நம்மளும் பேசி பார்ப்போம், நம்மளுக்கு எது வழி பிறக்குமா, சரி எல்லா பக்கம் பார்த்தாச்சு இவங்கள்ட்ட பேசுவோம்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அக்டோபர் 2, 2023. அப்போ கேட்டப்போ அதே தான் நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அமையும், கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு அதே ஆச்சரியம் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு சார். அப்போ வந்துட்டு நீங்கள் அமையும்னு சொன்னப்போ எப்படி அமையும் அப்படின்னு எனக்குள்ளே நீங்கள் சொன்னாலும் எனக்குள்ள ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அப்போ இந்த சில வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஆனால் மே மாதம் 2024 தான் அமையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் பேசுனது அக்டோபர் 2, 2023. நீங்கள் சொன்னது மே மாதம் 2024 சொல்லிட்டீங்க, தேதி சொல்லலை. சரின்னு சொல்லி நீங்கள் சொன்ன வழிபாடுகள்லாம் சரியான முறையில் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தோம். ஆனால் மே 25, 2024 எனக்கு இடம் வாங்கி நான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டேன் சார். நீங்கள் மே மாதம் சொன்னீங்க, மே 25, 2024 இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுங்க. இன்னத்த தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3, 2024. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த தேதியில் சார். இப்போது அந்த இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அக்டோபர் 3, 2024. இன்றைக்கி வந்துட்டு அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலைகள் முன் வச்சுருக்கிறேன். அந்த வீடு கட்டுமான பணிகள் நடக்க போகுது. அந்த வீடு கட்டி முடிச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். சரி, அதுக்கு முன்னே சொல்லிடுவோம். ஏன்னா போன வருஷம் அக்டோபர் 2, 2023 பார்த்தது. இந்த வருஷம் அக்டோபர் 3, 2024 வீடு கட்டுறதுக்கே முயற்சிச்சாச்சு. வேறவங்க வந்து ஆகாதுன்னு சொன்னாங்க, நீங்கள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்றைக்கி என் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் குறித்து கொடுத்தது இந்தந்த டயத்தில் இது நடக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. கரெக்டாக அது நடந்துச்சு சார். ஒரே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இது அப்படின்னு. நல்லா இருக்குது. நீங்கள் போடக்கூடிய வீடியோக்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லாருக்கும் பயன்பட்டுட்டோம் சார். உங்களை மாதிரியே இப்போ என்ன மாதிரி எவ்வளோ பேர் வேறு பக்கம் போய் பார்த்துருப்பாங்க, இல்லை உங்கள் ஜாதகத்தில் இது நடக்காது அது நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட பார்த்தாங்கன்னா கரெக்டாக அவங்க வாழ்க்கையிலே அவங்க ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ எனக்கே அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். நம்ம சிவகாசி காளிமுத்து சார் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லான்னு இருக்கேன் சார். என் ஃப்ரெண்ட்ஸுங்களே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள சொல்லி நான் உங்களுக்கு பேச சொல்கிறேன் சார். சார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஜாதகம் பார்த்தப்ப எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமான்னு கேட்டிருந்தேன். நீங்கள் அதுக்கு ஒரு டைம் சொன்னீங்க. அந்த டயத்தில் எனக்கு பதவி உயர்வு கிடச்சிருச்சு, சம்பளமும் ஜாஸ்தி ஆகிடுச்சு சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சிவகாசி காளிமுத்து சாருக்கு ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பதிஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. இப்போ நேரத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் குரல் அப்படின்னு ஒரு பதிவிட்டிருந்தோம். வீடு கட்டுவது சம்மந்தமாக நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. கட்ட முடியுமா, இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அதற்கான பதிவு தான் அது. சரிங்களா, அச்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லக்னங்கள் நகழும் பொழுதும் நட்சத்திர புள்ளிகள் நகழும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குன்னு நம்மளுக்கு நம்மளே உணர முடியும், இலகுவாக உணர முடியும். எப்படின்னு பாருங்களேன், உதாரணத்துக்கு ஒரு நண்பர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஎல்பி வந்து பரணி 4 போய்கிட்டு இருந்தது. சரிங்களா, அப்படி போய்கிட்டு இருக்கப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஐயா அடுத்த நட்சத்திர புள்ளி வந்து எனக்கு கார்த்திகை 1 இயங்கும், இதை எப்படி என்னால் உணர்வது அப்படின்னு கேட்டாங்க. உணர்வதும் உணர்த்துவதும் தான் ஏஎல்பி அப்படிங்கிறோம். சரிங்களா, அப்போனா இதை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும், ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக பேசிக் பாயிண்ட்ஸ், அட்வான்ஸ் பாயிண்ட் அப்படின்றது நம்ம பேசிக் படியே பார்ப்போம், எல்லாருக்கும் புரியணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது மேச ஏஎல்பிக்கு 2, 7 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரம். அப்போ நான் மேச ஏஎல்பி போகும்பொழுது
பரணி நட்சத்திரம் இயங்கும் பொழுது ஜாதகருடைய எண்ணங்கள் செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை பற்றி, தன்னுடைய வருமானத்தை பற்றி, தன்னுடைய கணவரை பற்றி, தன்னுடைய இரண்டாவது குழந்தையை பற்றி மட்டும்தான் இருக்கும். வேறு சிந்தனையாக இருக்காது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப கார்த்திகை 1 அப்படிங்கிறது இப்படி கன்வெர்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஏஎல்பி பேசிக் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த மாதத்துலேருந்து எந்த மாதத்தில் இந்த பரணி நாள் முடியுதுன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அப்படி முடிதான் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கப்பற இந்த கார்த்திகை 1 அப்படின்னு இயங்க ஆரம்பிச்சிட்டது அப்படின்னா மேச அட்சய லக்னத்திற்கு நம்மளோட கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கிற நம்ம சூரிய பகவான் அப்படிங்கிறவர் 5ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்படின்னா இவங்களோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பற்றி, தன்னுடைய மூத்த குழந்தையை பற்றி, ஷேர் மார்க்கெட்டை பற்றி, தன்னுடைய தாட்டையும் பாட்டையும் பூட்டையும் பரம்பரையை பற்றி இந்த சிந்தனைகள் போகும். இப்படி தான் ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க நம்மளோட ஏஎல்பி படித்தவங்கள, சார் இது எப்படி சார் உணர்றது, நேரத்தை தான் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன் சார், இது வந்து ஒரு சந்தேகம் இருக்குன்னாங்க. நான் இந்த பாயிண்டை தான் சொன்னேன். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பரணி 4 முடிஞ்சு அவங்களுக்கு கார்த்திகை 1 இயங்க ஆரம்பிச்சிட்டது அப்படிங்கிறத அவங்க எப்படி உணர்ந்தாங்கன்னா தன்னுடைய மூத்த குழந்தையை சார்ந்து ஒரு சில நல்ல தகவல்கள், ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து திருமணம் சார்ந்து வந்து பார்க்க வந்திருக்காங்க. வீட்டில் வந்து குழந்தைய பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் மூத்த பையனை பற்றி, அவனோட எதிர்காலத்தை பற்றி, அவனோட வாழ்க்கையின் திட்டமிடல் பற்றி. அப்போனா இந்த கார்த்திகை 1 இயங்க ஆரம்பிச்சினையும் ஜாதகின் எண்ணங்கள் அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் தன்னுடைய படிப்பு, வருமானம், கணவர், 2வது குழந்தைன்னு இருந்தது. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மூத்த குழந்தைய பற்றி போயிட்டது. குழந்தைங்கள போய் பத்திரிக்கை வைக்கணுங்க, குழந்தைங்கள போய் முதல்ல சாமி முட்டை வரணுங்க, போயிட்டு வந்து இந்த ஸ்டெப்ஸை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டே போட்டிருக்காங்க. அது போட வேண்டாம்னு தான் போடலை. சரிங்களா? இது வந்து நம்மளோட நட்சத்திர புள்ளிகள் மாறும் பொழுது, சரிங்களா, நம்மளோட ஐயா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க மேல்நிலை வகுப்பில், நட்சத்திர புள்ளிகள் மாறும் பொழுது அதனுடைய இயக்கங்கள் இந்த 12 பாதத்தில் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மற்றவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. சரிங்களா? இப்போ ஆர்டினரி பர்சன்ஸ்க்காக இது ஒரு உதாரணத்துக்கு என்னங்க, இந்த லக்னத்திலேருந்து இந்த லக்னம் அப்படி மாறுதுங்க, இதை எப்படி உணர முடியும் அப்படின்னோம்னா நம்ம இலகு தான், ரொம்ப ஈஸி. இங்கே போகிறப்ப கார்த்திகை 1ன்னு போகுது, இங்கே போகிறப்ப முதல் நட்சத்திரம் வந்து கார்த்திகை 2ன்னு போகும். அப்படின்னா இதனால் வரைக்கும் இந்த ஜாதகர் அப்படிங்கிறவருக்கு கார்த்திகை 1 என்கிறப்ப 5ஆம் அதிபதியாக சூரியன் இருப்பார். ஆனால் இந்த அட்சலக்கணம் மாறும் பொழுது 1, 2, 3, 4ஆம் ஆதிபத்தியம் பெற்றவராக சூரியன் ஆகிடுவார். அப்புறம் என்ன ஆகும், சூரியனோட இயக்கங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பேச முடியும். அப்புறம் என்ன ஆகும், இந்த கார்த்திகை 2 அப்படின்னு ஆரம்பித்த உடனேமே இந்த ஜாதகருக்கு தன்னுடைய தாய் பற்றின எண்ணங்களும் தன்னுடைய சொத்து சுகங்கள் பற்றின எண்ணங்களும் அதீதமாக இயங்கும். ஒரு இடம் வாங்கி கட்டடம் கட்டலாமா, செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள். ஆனால் கார்த்திகை 2 அப்படிங்கிறது நவாம்ச புள்ளி வந்து எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறனால பேசத்தான் முடியும், செயல்படுத்த முடியாது. சரிங்களா? அப்புறம் கார்த்திகை 3 போகிறப்ப இவங்க வந்து அழகாக இடம் வாங்கி கட்டடம் கட்டி வாழ்க்கையை வந்து நல்லா சீரமைச்சு கொண்டு போக முடியும். சரிங்களா? அப்படின்னா நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோம்னா இவங்களுடைய செயல்பாடுகள், சரிங்களா, ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகள் நகலும் பொழுதும் முக்கியமாக 1ஆம் நட்சத்திர புள்ளியாக வருகின்ற ஒரு உதாரணத்துக்கு இந்த அட்சலக்கணம் பார்க்கும் பொழுது கார்த்திகை 4 அப்படின்னு வருது, அடுத்து கார்த்திகை 1ன்னு வருது. அப்போ நம்ம ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பாங்க, 1ஆம் நட்சத்திரமாக வருகின்ற நட்சத்திரங்களின் ஆதிக்கங்கள் அதீதீரமாக இருக்கும். சரிங்களா? அப்போனா நம்ம என்ன புரிஞ்சுக்கோம்னா பரணி 4லேருந்து கார்த்திகை 1 போகிறப்ப என்னங்கிறது வந்து இலகுவாக கண்டுபிடிச்சிட முடியும். கார்த்திகை 2லேருந்து கார்த்திகை 3 அப்படிங்கிற மாறுறது எப்படி உணர முடியும், ஒரு சொத்துக்கள் வாங்குவது சம்பந்தமான திட்டமிடுதல் பண்ணிகிட்டே இருப்போம், நமக்கு வந்து சரியாக அமையாது, ஒரு பத்திரம் முடிக்க நினச்சிட்டே இருப்போம், தடுத்துக்கிட்டே போகும், இடம் வாங்கணும்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்போம். நிறைய இடைத்தரகர்கள் வருவாங்க, நிறைய இடத்த போய் பார்ப்போம், இந்த இடம் நல்லா இருக்கா, அந்த இடம் நல்லா இருக்கா, ரேட்டு கம்மியாக இருக்குது, நீலாகலம் கம்மியாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, தெரு முக்கில் இருக்குது, ரோட்டு மேலே வேணும் அப்படின்னு பல விதமான விஷயங்களில் வந்து நம்ம தட்டி கழிப்போம். கார்த்திகை 2ல் கார்த்திகை 3 ஆரம்பித்த உடனேயுமே அவங்க காமிக்க இடம் பார்த்தா நமக்கு பளிச்சுன்னு பிடிச்சிக்கிடும், மனதுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும், சடக்குன்னு முடிச்சிருவாங்க. சரிங்களா? இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஐயா வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு இடம் வச்சுருக்காரு, விற்கிறதுக்கு நிறையா முயற்சி பண்ணார். சரிங்களா? அவருக்கு முடியல, கொஞ்சம் பொறுங்கய்யா, அடுத்த நட்சத்திர புள்ளி வந்து அது சரியாகிடும் பண்ணேன். அது போலவே பார்த்தீங்கன்னா அடுத்த நட்சத்திர புள்ளி மாறின உடனேமே திடீர்னு ஒரு இடைத்தரகர் வந்து ஐயா உங்கள் இடத்த நான் விற்று தர்றேங்கய்யா, நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்க என்னன்னு கேட்டாங்க. அவர் சென்னையில் இருக்கிறாரு, இடம் வந்து கடலூரில் இருக்குது. சரிங்களா? அப்போனா இந்த நட்சத்திர புள்ளிகள் நகலும் பொழுதும் இந்த லக்னங்கள் நகலும் பொழுதும் நம்ம வந்து ஈஸியாக இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதே மாதிரி என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய அட்சய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு, போராடம் 4 இப்போ போய்கிட்டு இருக்கு. சரிங்களா?
இப்படி இருக்கிறப்ப எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலுக்கான காலமாக நடந்துட்டுருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பூராடம் 2 போகிறப்ப இதுலேருந்து பூராடம் 3 எப்படி எனக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படி பூராட நட்சத்திரம் தான் எனக்கு இயங்கிட்டு இருந்தது. பூராடம் 4 இப்போ போய்கிட்டு இருக்கு. பூராடம் 2 போகிறப்ப நிகழ்காலத்துக்கான திட்டமிடுதல் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் என் மனசில் ஒரு ஆசையாக அபிலாசம்பாங்கள்ல அது மாதிரி. ஏன்னா நவாம்ச புள்ளி வந்து பூராடம் 3ங்கிறது 11 தொட்டு செல்லும். இந்த நேரத்தில் நமக்கு என்னடாக்கு அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் நான் போட்ட ஒரு வீடியோ, திருமணம் சார்ந்த ஒரு வீடியோ சரிங்களா, எனக்கு வந்து கரெக்டான நட்சத்திர புள்ளி வந்து பூராடம் 3லேருந்து அதாவது பூராடம் 2லேருந்து பூராடம் 3 மாறும் பொழுது எனக்கு ஒரே நாளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஃபோன் காலுக்கு மேலே வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஜாதக அப்பாயின்மெண்ட்டே அதிகமாக வந்தது. என்னால் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற அளவுக்கு சைலண்டில் போகிற அளவுக்கு நான் இருந்தேன். அதுவே ஒரு கமெண்டாகவே போச்சு ஏஎல்பி ஆஃபீஸ்க்கு. எப்படி போச்சு, காலிந்து பொம்மனை எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாங்க. சரிங்களா, காரணம்னா அதிகமான பிஸியாக மனதுக்கு சந்தோஷகரமான பல விஷயங்கள் வந்து இந்த நவாம்ச புள்ளி 11 தொட்டு செல்கின்ற காலங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புராடம் 3 பிறப்பு நடந்தது. அப்புறம் புராடம் 2லேருந்து புராடம் 3 மாறிட்டது அப்படிங்கிறது நட்சத்திர புள்ளியை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னோம்னா முதல்ல இயங்குற 45 நாளை இயக்குறது யாருன்னா பூராடம் அப்படின்னா சுக்கிரன் தான் இயக்குவார். அப்படின்னா 6, 11 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனை முதல் 45 நாளை இயக்குவார். அப்படிங்கிறனால அதாவது 405 நாள் ஐயா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் 405 நாள் இயங்கும். அதில் முதல் 45 நாளை வந்து எந்த நட்சத்திர புள்ளி இயக்குதோ அதான் இயங்கும். எனக்கு பூராடம்னா சுக்கிரன், அந்த சுக்கிரன் தான் 45 நாளை இயக்கணும். அவர் தான் 6, 11க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சுக்கிரன். அப்படின்னால அந்த நவாம்ச புள்ளி 2லேருந்து 3 கன்வெர்ட் ஆனையும் என்னால் அந்த 45 நாளை சமாளிக்கவே முடியல. சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம். திடீர்னு ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்த்தாங்க. பார்த்து முடிச்சு அவங்க போட்ட பணம் தெரியுமா, நினச்சே பார்க்க மாட்டீங்க, 20,000 ரூபா போட்டாங்க ஒரு ஜாதத்துக்கு. நான் இதை வந்து கற்பனையில் கூட கட்ட முடியாது. நான் கூட சொன்னேன் டிஜிட்டை மாற்றி போட்டீங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் சொன்ன பலனுக்கு வந்து நாங்கள் கொடுத்த பண உளவு அப்படின்னாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு கிளைண்ட்டு சரிங்களா, என்னுடைய பையனுடைய பேர் கொண்டவர் தான். 20,000 ரூபா போட்டார். போட்டுட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த படிப்பு நீங்கள் கட்டுறதற்காகவும் உங்களுடைய குழந்தையின் படிப்பிற்காகவும் இது பயன்படுனாங்க. நான் நினச்சி பார்த்துருப்பேன் ஒரு ஜாதத்துக்கு 20,000 நான் வாங்குவேன்னு. இது எல்லாமே இந்த செலவு நடந்தது. அப்போனா நட்சத்திர புள்ளிகள் நகழும் பொழுது நம்மளுக்கு வந்து அது கடகடாக நடந்துகிட்டே போகும். ஒரு உதாரணத்துக்கு நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது ஒரு 6ல் போகுது அப்படின்னா நம்ம கடன் படணும், நோயாய்ப்படணும், நம்ம எடுத்து சேர்ந்த விஷயங்கள் வந்து ஒரு சில தடுமாற்றங்கள் அடைந்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் அப்படின்னு உணர முடியும். இது நம்மளுடைய நவாம்ச புள்ளி வந்து 8 அப்படிங்கிற அட்டமஸ்தானத்தை தொட்டு போச்சுங்களேன், எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி பயப்பட தேவையில்ல. அதெல்லாம் நிறைய சொத்துக்கள்லாம் வாங்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வைர மூக்குத்தி வாங்கினாங்க T9 8 போகிறப்ப. அதனால் நமக்கு வந்து நல்ல காலம் தான் நடக்கும். அப்புறம் இயங்குகின்ற நட்சத்திர புள்ளிகள் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் தன்மை அனைத்துமே மாறும் அப்படிங்கிறத ஒவ்வொரு அட்சய லக்னம் மாறும் பொழுதும் ஒவ்வொரு அட்சய நட்சத்திர புள்ளிகள் மாறும் பொழுதும் அதனுடைய ஆதிபத்தியத்துக்கு தக்க நம்மளுடைய இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற வந்து இந்த பூலோகத்தில் பிறந்த எல்லாருமே உணர முடியும். நம்மளுடைய ஜென்ம லக்னம் என்ன, இந்த அட்சய லக்னம் என்ன, இதில் வந்து நம்ம வந்து பிறந்த நேரத்தை வந்து திருத்தம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம உணர்த்தக்கூடிய நல்ல அற்புதமான ஜோட முறை. சரிங்களா, இந்த 20,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுறப்ப நான் வாங்கிட்டு இருந்த ஃபீஸ் வந்து 200 ரூபா தான். 200 ரூபாலேருந்து 500 தான் வாங்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் அப்படி சொன்னேன், சார் நீங்கள் டிஜிட்டை மாற்றி போட்டீங்க, நான் ரீஃபண்ட் பண்ணவா அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் பண்ணுற மெத்தட் கரெக்டாக இருக்குது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னாரு. சரிங்களா, அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா எதிர்பாராத திடீர் சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் அவர் எதற்கு கொடுத்தாரு, என்னுடைய பையனுடைய படிப்புக்காக கொடுத்தாரு. அதாவது 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் 11. சரிங்களா, 5க்கு 2ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். 6, 11க்குரிய சுக்கிரன் எனக்கு. ஆனால் என்னுடைய பையனுக்கு என்ன 5க்கு 2ஆம் அதிபதி. சரிங்களா, அதனால் அவருக்கு வந்து என்னுடைய மூத்த பையன் வந்து காலேஜில் சேர்த்துருக்கான்னு நான் பொதுவாக பேசியிருந்தேன். அவனுடைய ஃபீஸ் கட்டுறதுக்காகன்னு சொல்லி பணம் அனுப்புனார். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா எதிர்பாராத சந்தோஷம் மகிழ்ச்சிகள் எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொரு நட்சத்திர புள்ளி மாறும் பொழுது முடியும் உணர முடியும். இப்போ வந்து புராடம் 4 போகுது, சுக்கிரன் வந்து அதே 6, 11க்குள்ளவர் தான். கட்டுக்கடங்காமல் செலவு போகுது. எப்படி நானும் பார்த்தீங்கன்னா ஊராக போய்கிட்டு இருக்கேன். நேற்று கூட ஒரு ஊருக்கு போனேன். சரிங்களா, கையில் பணம் இருந்தால் உடனே செலவழிக்கணும். அது ஒரு சுப முதலீடாக, சுப விரயங்களாக, சரிங்களா, வெளியூர் பயணங்களாக, ஆன்மீக பயணங்களாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, அப்படி இருக்கனால எல்லாமே உணர முடியும். அதாவது அட்சலக்கண பற்றி ஜோட முறையில் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைங்கிறாங்க. நீங்கள் எல்லா லக்னத்துக்குமே நீங்கள் போட்டு பார்க்கலாம். இது போக கோச்சாரத்தையும் சேர்த்து தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த துலாத்தில் போய்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அபரிமிதமான சந்தோஷம் கிடைக்குன்னு இருக்குது. சரிங்களா, இப்போ கோச்சார சூரியன்
இங்கே போகிறாரு. கோச்சார புதன் இங்கே போகிறாரு. இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். பஸ்ஸில் விட்டுனால படிக்கட்டில் இறங்க முடியல, முழங்கால் வலிக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல புதன் இருக்கார். 7-10க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன். முழங்கால் லேசாக பெயின் இருந்தது, அதிகமான ட்ராவல் பண்ணதுனால. சரிங்களா? அப்படின்னா நம்ம கிரகங்கள், கோச்சாரங்கள், இவர்கள் நகர்வு வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை திட்டமிடக்கூடிய அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடிக்க எங்களுடைய ஆசிரியர் விருது பொறுமுத்தி ஐயாவுக்கும் அவர் வள்ளிச்சல் அனைத்து குடும்பங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமாம், நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.